வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம அதிகாலையில் எழுந்த உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீ காஃபி எல்லாம் எடுத்துக்கொள்கிறோம். இது நமக்கு நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது கிடையாதுங்க மக்களே. ஏன்னா டீ காஃபி பால் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவுகள் செரிமானமாகுவதற்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்க். அப்போ நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போது எது எடுத்துக்கொண்டால் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்வது நல்லது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுகிறது விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர். ஸோ சீரக தண்ணீர் நம்மளுடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த மூலமாகும். இது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே சீரக தண்ணீர் கொண்டுள்ளது. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதை தவிர சீரகத்தில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இது எல்லாமே இருக்கிறதுல தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு சீரக தண்ணீர் மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால இழக்க நேரிடும். அதனால முழு சீரகத்தை அப்படியே நீங்க பார்த்தோம்னா இரவு தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பான சூட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்கள் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுல சீரக தண்ணீர் முக்கிய பங்கு வகிக்கும். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். ஸோ சீரக தண்ணீர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டிருக்கு. சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வயிறு வலி சார்ந்த பிரச்சனைகளுடைய தொடர்புகளை நமக்கு சரி பண்ணிட்டு எந்த விதமான வயிறு சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படுத்தாது. ஸோ இப்போ சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் உட்கொள்வதும் மிகவும் பயனுள்ளதாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் மிகவும் குறைவான அளவுக்கு தான் அவங்க சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ அதை அவங்க மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது. சீரக தண்ணீர் மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் சரி பண்ணப்படும். இதுக்கு நம்ம வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் சரி பண்ணிக்கலாம். நாள்பட்ட நோய்களான ஏதாவது நமக்கு நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய்களை எதிர்த்து போராடி அந்த நோய்களிலிருந்து விடுபடக்கூடிய பண்புகளை சீரக தண்ணீர் நமக்கு கொடுக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியது சீரக தண்ணீர். ஸோ அதனால் பார்த்தோம் அப்படின்னா சீரக தண்ணீர் நம்மளுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்தும் மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கும். கூடுதலாக சீரக தண்ணீர் குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம், வீக்கம் மற்றும் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரகத்தண்ணீர் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை கொண்டிருக்கு. சீரகத்தண்ணீரில் எலுமிச்சை சாறு கலந்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதாவது மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அதிக உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கலோரிகளை எரித்து உடல் எடையை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணும். இதனால் உங்களுடைய மெட்டபாலிசத்திலையும் மாற்றம் இருக்கும். தேவையில்லாத உடலில் தேங்கிருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிக் கொள்ளலாம். செரிமானம் ஆரோக்கியமாக நடக்கும். அதாவது நீங்கள் உணவுகள் சாப்பிடுவீங்க, அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமாகக்கூடிய உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ, கடுமையான மலச்சிக்கலோ, வயிற்று வலியோ, வாயு பிரச்சனையோ, செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கு. இவை சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக நம்ம ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் குடிக்கும் போது நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை ஏற்படாமல் தாமதப்படுத்த முடியும். ஸோ இதுக்கு நம்ம மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கு ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னாலும் பளபளப்பான பொலிவு கிடைக்கும். அல்லது சீரக தண்ணீரை நம்ம அடிக்கடி உணவு
உணவுகளில் காலையில் வெறும் வயிற்றில் சேர்த்துக்கிறோம் அப்படின்னாலுமே உள்ளிருந்து சருமத்திற்கு ஈரப்பதம் அளிக்கப்பட்டு ஊட்டச்சத்துக்கள் அளிக்கப்பட்டு அவங்களுக்கு ஆரோக்கியமான சருமம் கிடைக்கும். ஒரு இளமையான வயதான அந்த சுருக்கம் இல்லாத ஒரு தோற்றம், அந்த இளமையான தோற்றம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியது சீரக தண்ணீர். சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பொருவை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் நமக்கு தடுத்துரும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா நச்சுக்கள். அந்த நச்சுக்கள் வந்து நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை வந்து உடைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கரைகள், தளர்வான சருமமெல்லாம் ஏற்படும், சுருங்கிய தோற்றம், வயதான தோலமைப்பெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம சீரகத்தினர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அதில் வந்து நார்சத்து இருக்குது. இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுப் பொருட்களை எளிதாக நீக்கிடும், மேலும் நச்சுப் பொருட்கள் பரவாமல் தடுக்கும். சீரகத்தினர் வந்து ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால இதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக பருகுவதை தவிர்த்துக்கோங்க. அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே இது நம்மளுடைய சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தி முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் என எந்த விதமான சரும தொற்றும் ஏற்படாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை வந்து நமக்கு வந்து சருமத்துக்கு கொடுக்கும். சருமத்தை எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல்களை தாக்காமலும் நமக்கு வந்து பாதுகாக்கும். குறிப்பாக முகப்பொருள் இல்லாமல் நமக்கு வந்து இருக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொண்டிருக்கு. அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை கொண்டு இருக்கு. இதை குடிக்கிறது நம்மளுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் மேம்படுத்தும். சீரகத்தண்ணீர் வந்து புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நமக்கு நிரப்புகிறது. சீரகத்தண்ணீர் வந்து முடி உதுதலையுமே நமக்கு வந்து கட்டுப்படுத்துகிறது. சீரகத்தண்ணீர் தலைமுடிக்கு நம்ம பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதவை குறைத்து மென்மையாக நம்ம மாற்றிக்கொள்ளலாம். பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரில் நம்மளுடைய தலைமுடியை வந்து நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த டேண்ட்ரஃப் வந்து கிளியர் ஆகிடும். நீங்கள் சீரகத்தண்ணீர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முன்பே வந்து உங்களுடைய முடிக்கு ஊட்டச்சத்து அளிக்கப்பட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை பெறுவீங்க. முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காது உங்களுக்கு. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது சீரகத்தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் வந்து நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு, அதாவது பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை கொண்டிருக்கு அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. நியூட்ரிஷனும் அதான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. சீரகத்தண்ணீர் வந்து நீங்கள் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும், கொழுப்பு சத்துக்கள் சேருவதை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகள் அகற்றப்படும். மென்மேலும் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு எதுவுமே வந்து ஏற்படாது. இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே அவங்களுக்கு வந்து ஏற்படாது. அப்போ அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் சீராக இருக்கிறதுக்கெல்லாம் அவங்க சீரகத்தினை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சீரகத்தினை எடுத்துக்கொள்ளலாம். சீரகத்தினர் குடிக்கிறது உடலில் இன்சுலின் உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா அந்த ப்ராப்ளத்தை இது அவங்க சரி பண்ணிடும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்திருக்கும். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் ஒரு உணவுகளை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா காலை உணவோ, மதிய உணவோ, இரவு உணவோ சாப்பிடும்போது ஒரு அரை மணி நேரம் கழித்து சீரகத்தண்ணீர் வந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீரகத்தண்ணீர் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுகளின் மூலமாக நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் உங்களுடைய பிளட்டில் எந்த அளவுக்கு சுகரோடைய அளவு வந்து அதிகமாக இருக்கோ கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள், அளவாக எடுத்துக்கொள்ளுங்கள், அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க. நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.